எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களோட மதராசி படத்தை பத்தின அப்டேட்டை பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களை பத்தியும் ஏஆர் முருகதாஸ் அவர்களை பத்தியும் கண்டபடி இன்னைக்கு சோசியல் மீடியாவில் எழுதிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யூடியூப் சேனல்களை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஏஆர் முருகதாஸை பற்றி நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏன் இப்படி எழுதுறாங்க, என்ன பிரச்சனை அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சில இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் இந்த மதராசி படத்தில் இருக்குது. அதை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க நிறைய வீடியோக்கள் போகலாம். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த மதராசி படத்துக்கு U/A சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அதனால் ஃபேமிலியாக இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த படம் 2 மணி நேரம் 47 நிமிஷம் ஓடக்கூடிய படமாக இருக்க போகுது. ஃபேமிலி என்டர்டெய்னராக ஒரு ஆக்ஷன் த்ரில்லராக இந்த படம் உருவாயிருக்கு. இந்த படத்தோட ஸ்டோரி என்னவா இருக்க போகுதுன்னா, ஹார்பரில் நடக்கிற மிக முக்கியமான பிரச்சனையை பற்றி எடுக்கப்பட்ட படம் தான் இந்த மதராசி படம். அப்படி இருக்கும்போது நார்த் இந்தியாவிலேருந்து ஒரு கேங் தமிழ்நாட்டுக்குள்ளே 6 கண்டெய்னரோட கன்னை கொண்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இல்லீகல் பிஸ்னஸ் நடக்குது. அதை நம்ம இந்தியன் கவர்மெண்ட் தடுக்கிறாங்க. அதுக்கு ஒரு ஸ்பெஷல் எக்ஸிக்யூட்டிவ் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. அவர் தான் நம்ம சிவகார்த்திகேயன். அப்படி தான் இந்த கதை நகரப்போகுது. ஸோ நம்ம படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த படத்தோட ரிவ்யூ பற்றி பேசுவோம். இப்படி இருக்கும்போது இந்த படம் செப்டம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இருந்தாலும் கூட இந்த படத்தை பற்றின ஒரு ஹைப்பை இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி சைட்லேருந்து புஷ் பண்ண மாதிரி தெரியல. ஈவன் சிவகார்த்திகேயன் அவர்கள் கூட இந்த படத்தை பற்றி அதிகமாக வெளியே எங்கேயும் பேசலை. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி ஆன்லைனில் என்ன பேசிக்கிறாங்கன்னா, சிவகார்த்திகேயனுக்கு இந்த படத்தை மேலே நம்பிக்கை இல்லைப்பா, ஏன்னா ஏஆர் முருகதாஸோட கடைசி 2 படங்கள் மிகப்பெரிய தோல்வி. என்ன படம்னு கேட்டிங்கன்னா தர்பார், அதுக்கப்புறமா நார்த்தில் போய் சிக்கந்தர்னு எடுத்தார். என்னடா தமிழில் பெருசாக ஓட மாட்டேங்குன்னு சொல்லிட்டு நார்த் இந்தியாவில் போய் சிக்கந்தர்னு எடுத்தாங்க. அது சிக்குமுக்காகி போச்சு. அந்தளவுக்கு 2 படங்களும் மண்ணை கவர்னால ஏஆர் முருகதாஸ் இந்த படத்தை தான் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையாக நினச்சிட்டு இருக்காரு. சிவகார்த்திகேயன் திருப்பி நம்மளுக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த படத்துக்காக காத்துட்ருக்காரு. இன்னும் ஒரு சிலர் என்ன பேசிக்கிறாங்கன்னா, என்னப்பா இந்த பெரிய பெரிய படங்கள் ஆக்ஷன் படங்கள்லாம் வரும்போது முன்னாடி ரொம்ப இந்த படம் 500 கோடி போகும் 1000 கோடி போகும்னு பேசி கடைசியில் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒன்றும் இல்லாமல் போயிடுது. அதனால தான் படம் ரிலீஸ் ஆகட்டும், படம் பேசிட்டுப்பா, ஊரறிய உலகறிய இந்த படம் நாங்கள் எஃபர்ட் போட்டிருக்கோம், அதெல்லாம் எங்கள் படத்தில் தெரியும். அதனால் நீங்கள் படத்தை பார்த்து செலிப்ரேட் பண்ணிங்க. படத்தை பார்த்து அது எவ்வளோ ஓடி போகுதோ போகட்டும், நாங்கள் இப்போ பில்டப் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை, படம் பேசும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் அவங்க சைலண்ட்டாக இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பேசிக்கிறாங்க. இந்த தர்பார் படமே ஏன் ஓடலைன்னு சொல்லிட்டு நம்ம ஏஆர் முருகதாஸ் ஒரு விளக்கம் கொடுத்துருந்தார். என்னென்னா அந்த காலகட்டங்களில் ரஜினி அவர்கள் அரசியலுக்குள்ளே போக போகிறாரு, டைம் இல்லை, அதனால் இந்த படத்தை சீக்கிரம் முடிச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷன் ஹவுஸில் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தாங்களாம் நம்ம ஏஆர் முருகதாஸ்க்கு. அதனால தான் ஸ்கிரிப்டில் கொஞ்சம் சொதப்பிட்டேன்னு சொல்லிட்டு ஏஆர் முருகதாஸ் ஒரு விளக்கம் வேறு கொடுத்துருந்தாரு. என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் ஒரு விளக்கம், இதெல்லாம் ஒரு காரணம்னு சொல்லி விஜய்க்கு மிகப்பெரிய 3 ஹிட்டு கொடுத்த ஒரு ஏஆர் முருகதாஸ் இப்படி ரஜினியோட படம் ஃப்ளாப் ஆனதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூட விமர்சனங்கள் தொடர்ந்து எழுதப்பட்டது. சரி, இப்படி இருந்த காலகட்டங்களிலிருந்து மீண்டு வந்துடுவாரா, நம்ம மதராசி படம் மூலமாக திருப்பி நான் யார் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுவாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்னொரு பக்கம் நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களோட மிக முக்கியமான படமான அமரன் படம் 300-400 கோடிக்கு மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸை தந்துச்சு. கிட்டத்தட்ட கமலஹாசன் அவர்களுக்கு இந்த படம் ப்ராஃபிட்டபுளாக அமைஞ்சுது அப்படிங்கிறத மிகப்பெரிய உண்மை. ஏன்னா ஒரு பயோபிக் எடுத்து அதை சூப்பராக நடித்து வேறு லெவலில் அந்த கிளைமேக்ஸை கொண்டு போய் சேர்த்த விதம் அருமையாக இருந்தது. சிவகார்த்திகேயன் நடிப்பு மிகச்சிறந்த நடிப்பாக இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது அவரோட அடுத்த படம் அப்படிங்கும்போது அது எந்த அளவுக்கு ஒரு ஹைப்பை கிளப்போ அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா சிவகார்த்திகேயன் அவர்கள் இன்றைக்கி விஜய் கீவுக்குள்ளே வந்துட்டார் அப்படிங்கிற ஒரு பொருளையும் பின்னாடி பேசிகிட்டு இருக்காங்க. அதை கூட இந்த ஆடியோ லான்ச்சில் கேட்டிருக்காங்க. அவருக்கு சிவகார்த்திகேயன் அவர்கள் என்ன சொன்னார்னா, இல்லைங்க அந்த படத்தில் விஜய் அவர்கள் துப்பாக்கி கொடுத்தோன்னே நான் இன்னமும் விஜய் அவர்களுக்கு ஈக்குவலாக வந்துட்டேன், விஜய் அவர்களோட துப்பாக்கி வாங்கினா நான் விஜய் ஆயிடலாம், அடுத்து விஜய் நான் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் எண்ணம் கிடையாது. எனக்கும் இந்த ஒரு ஹைட் இருக்குது, அந்த ஹைட்டுக்கு போய் வளரணும்னு சொல்லிட்டு நானும் தான் ஆசைப்பட்றேன். ஆனால் அந்த ஹைட்டுக்கு நான் வந்துட்டேங்கிறதெல்லாம் சாத்தியம் கிடையாது. அதனால் வெளியே இப்படி பேசிக்கிறாங்க, விஜய் இடத்த நான் பிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு, அப்படியெல்லாம் கிடையாது, அதுக்காக நான் இன்னும் உழைச்சிட்ருக்கேன் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தையும் கொடுத்துருக்காரு. இதுக்கு விமர்சனங்கள் என்ன பேசிக்கிறாங்கன்னா, அவர் மனசுக்குள்ளே ஆசை இருக்குப்பா. ஏன்னா வெங்கட் பிரபுவே அந்த படத்தில் விஜய் இந்த மாதிரி உங்கள்கிட்ட துப்பாக்கி கொடுத்து இந்தாங்க நீங்கள் பார்த்துக்குங்க, எனக்கு ஒரு மிக முக்கியமான வேலை இருக்குது, நான் கிளம்புறேன்னு சொல்லி ஸ்கிரிப்டெல்லாம் சொல்லி தான் காமிச்சிருப்பாங்க. நடிக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியாதா, ஐயோ என்னங்க விஜய் அவர்கள் துப்பாக்கி கொடுத்து அதை நான் வாங்குறத வேணாங்க, அது நல்லா இருக்காதுன்னு சொல்லி இவர் அந்த
நடிக்க மறுத்துருக்கலாம், இல்லை வேறு மாதிரி அந்த ஸ்கிரிப்டை மாற்ற சொல்லியிருக்கலாம். இல்லையே, அன்றைக்கெல்லாம் நடிச்சுட்டு இன்றைக்கி வந்து விஜய் இடத்துக்கு நான் வரல அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து சும்மா பாசாங்க வேலை அப்படின்னு சொல்லிட்டு கூட இன்றைக்கி நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. அதுக்கு தான் விளக்கத்தை வந்து நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து கொடுத்துட்டாரு. சரி, என்னதான் இருந்தாலும் அவர் கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷத்தில் இன்றைக்கி மிகப்பெரிய இடத்துக்கு வந்திருக்காரு. விஜய் அவர்கள் எல்லாம் கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு மேலே பாடுபட்டுருக்காரு, உழைச்சிருக்காரு. அதனால தான் இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்காரு. இவர் என்னப்பா வெறும் 13 வருஷம் தானே ஆச்சு. 13 வருஷத்தில் ஒரு ஆள் வந்து இன்றைக்கி மிகப்பெரிய இடத்த தொட்டிருக்காரு. அடுத்த சூப்பர் ஸ்டாராக கூட வர்றதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு அப்படிங்கிற அளவுக்கு பேசிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஷார்ட் பீரியடில் இவ்வளோ டெவலப்மெண்ட், இவ்வளோ என்ன சொல்கிறது, இவ்வளோ மெச்சூரிட்டியாகி இவ்வளோ பெரிய இடத்த அடைஞ்சிட்டாரேன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வைத்தறிச்சல். அந்த வைத்தறிச்சலின் வெளிப்பாடு தான் வந்து இன்றைக்கி இந்த மதராசி படம் மூலமாக வந்து வன்மங்களை கக்கிட்டு இருக்காங்க. ஏன் இந்த கூலி படத்தோட ஃப்ளாஷ்பேக்கில் கூட சிவகார்த்திகேயன் நடிக்க வைக்கலாமே, அதுவும் சூப்பர் ஸ்டார் படத்தில் சிவகார்த்திகேயன் நடித்தா வேண்டாங்கதா அப்படிங்கிற அளவுக்குலாம் வந்து மக்கள் பேசினாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக் சீன்லாம் வந்து சிவகார்த்திகேயன் நடிக்க வச்சிருக்கலாம் கூலி படத்தில் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. அந்த அளவுக்கு சிவகார்த்திகேயனோட வளர்ச்சி இருக்குதுங்கிறத யாருமே இன்னைக்கு ஒத்துக்கிறதில்ல. ஸோ இந்த மதராசி படம் வந்து நம்ம ஏஆர் முருகதாஸுக்கும் சிவகார்த்திகேயனருக்கும் மிகப்பெரிய வெற்றி படமாக தான் இருக்க போகுது. ஏன்னா அந்த ட்ரெய்லர் கட்டெல்லாம் பார்த்தோம். மதராசி படத்தோட ட்ரெய்லர் அம்சமாக இருந்துச்சு, சிறப்பாக இருந்துச்சு. ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் வந்து தெரிக்க விட்டுருக்காங்க. துப்பாக்கி படத்தோட பார்ட் 2 இருக்க மேக்சிமம் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த படபாணியில் தான் வந்து அந்த விஷுவல்ஸ் எல்லாம் அமைஞ்சிருக்கு. அதனால இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அடிக்க போகுதுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஓகே, ஏன் வந்து இந்த படத்து மேலே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து 100% ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைய போகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போகிறேன். ஒரு படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் அடிக்கணும் அப்படின்னா ஹீரோ மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்தால் பத்தாது, வில்லனும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். வில்லன் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் இந்த படம் வந்து விறுவிறுன்னு கிளைமேக்ஸ் வரைக்கும் போகும், நம்மளுக்கு ஒரு என்கேஜாக இருக்கும். அப்படி ஒரு அருமையான வில்லன் வந்து இந்த படத்தில் இருக்கார். ஆல்ரெடி துப்பாக்கி படத்தில் நடித்தா அதே வித்யுத் ஜாம்பால் தான். அஞ்சான் படத்தில் நடித்தா அதே வித்யுத் ஜாம்பால் தான். அஞ்சான் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூர்யா கூட வித்யுத் ஜாம்பால் சேர்ந்து கலக்கியிருப்பார். அதே மாதிரி ரொம்ப மாசாகவும் இருக்கும். ஹீரோவாக கொடுத்தாலும் சூட் ஆவார், வில்லனாக கொடுத்தாலும் சூட் ஆகும். அந்த மாதிரி இந்த படத்துலையும் வந்து சிவகார்த்திகேயன் கூட மோத போறாரு வித்யுத் ஜாம்பால். ஒரு டயலாக் கூட இந்த ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க. துப்பாக்கி எவன் கையில் இருந்தாலும் வில்லன் நான் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேயே தெரிஞ்சு வச்சு ரொம்ப கலக்கியிருப்பார் போல. எனக்கு என்னன்னா, இவங்க 2 பேர்த்தோட காம்போல வித்யுத் ஜாம்பால் எந்த அளவுக்கு நடிச்சிருக்காரு, வில்லத்தனத்தை எப்படி காமிச்சிருப்பார் அப்படிங்கிறத பார்க்கறக்கு ஒரு கூரியர்சிட்டி இருக்குது. அப்படி இருக்கும்போது பார்ப்போம் வித்யுத் ஜாம்பால் இந்த படத்தில் என்ன பண்ணியிருக்காரு, முருகதாஸ் வந்து வித்யுத் ஜாம்பாலை எந்த அளவுக்கு ஒரு முரட்டுத்தனமான வில்லனாக காமிச்சிருப்பார் அப்படிங்கிறத நம்ம படத்தில் பார்ப்போம். ஸோ அனிருத் வந்து வழக்கம் போல் கலக்கிட்டாரு. பாடல்கள்லாம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோரில் பின்னிருக்காரு. ஏன்னா சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும் அனிருத்துக்கும் கிட்டத்தட்ட 13 வருஷம் ட்ராவல் இருக்குது. 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அதனால் நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு எந்த அளவுக்கு மியூசிக் போட்டாரோ அதே அளவுக்கு நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும் போட்டிருப்பாரு. ஸோ படத்தில் பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த மதராசி படத்தை பற்றி? இப்படியெல்லாம் வந்து சிவகார்த்திகேயன் அவர்களை பற்றியும் நம்ம ஏஆர் முருகதாஸை பற்றியும் வந்து வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்க, விமர்சனங்களை எழுதிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஜாலியான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த படம் வந்து செப்டம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த படத்தோட ரிவ்யூவும் நம்ம சேனலில் வரும். மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.